தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த பொதுக்கூட்டத்தில் நான் கலந்து கொண்டது. ஏன் அப்படின்னா, நான் வரும்போது கூட பெரிய வரவேற்பு இல்லை, ஆனால் உங்கள் வேட்பாளர் வரும்போது மிக சிறப்பான வரவேற்பு கொடுத்தீங்க. குறுகிய காலத்தில் எங்க அண்ணன் மரிய வில்சன் அண்ணன் உங்க மனசுல இடம் பிடிச்சிட்டாருன்றது மட்டும் தெரியும். கண்டிப்பா அடுத்த மாசம் 5ஆம் தேதி அண்ணன் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பார். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன் அப்படின்னா, நீங்க நினைக்கலாம் என்ன நீயே சொல்றீங்களே அப்படின்னுட்டுன்னு. எப்பயுமே ஒரு ஓட்டு கேட்கும் போது நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். ஒரு ஓட்டு கேட்கும் போதே நம்மளை வரவேற்கிற விதமும் அவங்களுடைய முகத்தில் இருக்கிற சிரிப்பும் தான் நம்மளுடைய ஓட்டுன்றது நமக்கு அது நிஜமாக இருக்கும். நான் இன்னைக்கு என்னுடைய டி நகர் தொகுதியில் வேன்ல ஏறிங்கன்னு எல்லாரையும் நான் பார்த்து கையெடுத்து கும்பிட்டுன்னு இருக்கும்போது திடீர்னு நான் மைக்கை வாங்கி நான் என்ன பேசினேன் அப்படின்னா, நான் புதுசு அந்த டி நகர் தொகுதிக்கு. ஆனால் என்னை நீங்கள் எல்லோரும் வரவேற்கிற விதம், அந்த சிரிச்ச முகத்தோடு எனக்கு கை காட்டுறது, நம்ம தான் அப்படின்னு தம்ஸ்அப் காட்டுறது, மகளிர்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் விசில் அடித்தது, இப்படிலாம் இருக்கும்போது நான் மைக்கை வாங்கி சொன்னேன், என் உயிர் உள்ள வரை இந்த டி நகர் தொகுதியில் தான் நான் இருப்பேன்னு நான் சொன்னேன். திடீர்னு நான் மைக்கை வாங்கி பேசினேன். நான் இங்கே ஆர்கே நகர் தொகுதியை மட்டும்தான் இங்கே நான் பேசணும். இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது டி நகரை பற்றி பேசணும்ட்டு நான் பேசினேன். அவர் உங்கள் சட்டமன்ற வருங்கால சட்டமன்ற உறுப்பினர் நினைப்பார், நான் உனக்கு எல்லாம் ரெடி பண்ணி வைப்பேன், நீ உன் தொகுதியை பற்றி பேசிட்டு போவியா அப்படின்வார். எங்களை பொறுத்த வரைக்குங்க 234 தொகுதிக்கும் வேட்பாளர் யார் என்று சொன்னால் எங்கள் தலைவர், நம்மளுடைய தலைவர் தளபதி. என்னை எல்லாரும் வரவேற்றாங்க, என்னை எல்லாரும் கும்பிடு போட்டாங்க. எனக்கு சிரிச்ச முகத்தோட கையெல்லாம் காமிச்சாங்கன்னா அது அந்த ஆனந்துக்காக அல்ல, தலைவர் தளபதிக்காக தான். அவர் மீது அந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் மக்கள். கண்டிப்பாக தலைவர் அடுத்த மாதம் முதலமைச்சராக ஆவது உறுதி என்பதை தெளிவாக தெரிவிச்சுக்கோ. அண்ணன் மரிய வில்சன் அண்ணன் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையாவே சொல்றேங்க, பெருமைக்கோசம் சொல்லலை, நீங்க நிறைய பேருக்கு ஓட்டெல்லாம் போட்டு பார்த்துருப்பீங்க. அந்த நேரத்தோடு சரி, அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு தான் உங்களை எல்லாரும் பார்ப்பாங்க. நீங்கள் அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஒரு உண்மையான ஒரு நல்ல மனிதர் என்பதை நான் தெளிவாக தெரிவிப்பேன். எனக்கு ஒன்றும் ஒரு பெரிய பழக்கம்லாம் இல்லை, குறுகிய கால பழக்கம் இருந்தது. உடனே நான் நைட்டு ஒரு 11:30 மணிக்கு ஃபோன் அடிப்பேன். ஆனால் இந்த காலேஜில் ஸ்கூல் ஃபீஸ் கொஞ்சம் கட்டிடுறீங்க, காலேஜ் ஃபீஸ் கட்டிடுறீங்களான்னு. ஓகேங்க அனுப்புங்கன்னுவார். அனுப்புனா அந்த நேரத்துலேயே ஆன்லைனில் கட்டிட்டு எனக்கு ஒரு அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் அதை உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பக்கூடிய ஒரு நல்ல மனிதர். ஏன்னா மனசு வரணும். பணம் எல்லாருக்கிட்டையும் இருக்கலாம், ஆனால் பணம் கொடுக்கறதுக்கும் மற்றவங்களை வாழ வைக்கிறதுக்கும் மனசு வரணும். எங்கள் தலைவர் தளபதி எப்படியோ அவ்வழியாக நான் மரிய வில்சன் அண்ணன் அவர்களை நான் பார்க்கிறேன். மேலும் அவர் காலேஜில் சொன்னார், 100 சீட்டு இல்லை 200 சீட்டு நான் ஃப்ரீயாக படிக்க வைக்கிறேன்னு. 200 சீட்டுன்னாங்க. நீங்கள் அவரை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தீங்கன்னா காலேஜே நம்மளுக்கு தான், நம்மளுக்கு தான் காலேஜ்னு நினைச்சிங்க. அவருடைய காலேஜ் யாருதுன்னா நம்மளுக்கு. நம்ம பாட்டுன்னு போகலாம், எனக்கு சீட்டு கூட, என் புள்ள படிச்சுக்கிறான் எனக்கு சீட்டை கொடுங்க, உரிமையா நீங்க அவரை கேட்கலாம். ஏன்னா அவருடைய மனசு அப்படி. ஒரு பெருசாலாம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொன்னார்ல,
ஒரு சொந்த வழக்கு அந்த இதெல்லான்னு அதெல்லாம் எல்லாத்தையும் தாண்டி கீண்டி வந்து கண்டிப்பா ஆர்கே நகரில் சட்டமன்ற உறுப்பினராக வருவார். நீ எதை நான் தான் கேட்குறோம்ல, நீ எதை ஒன்னாலும் காமி எதை ஒன்னாலும் போங்க, நாங்கள் எதாவது தப்பா பண்றோம் இல்லை. மக்களுக்கு சேவை செய்வதற்கோசம் என்னைய ராஜ்மோகன் அவரை வில்சன் தலைவர் தளபதி நம்பிக்கை வைத்து மக்களுக்கு இவர்களெல்லாம் நன்றாக சேவை செய்வார்கள் என்று தான் எங்களுக்கு வாய்ப்பு வழங்கி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி தப்பு பண்ணுவோம்? தப்பு பண்றதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. நாங்க தப்பு பண்ணா அடுத்த நிமிஷம் எங்களை அந்த கட்சியில வச்சிருக்கவே மாட்டார். தலைவர் தான் சொல்லியிருக்கிறார், நானும் ஊழல் செய்ய மாட்டேன், என்னுடன் இருப்பவர்களையும் நான் ஊழல் செய்ய விட மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் எங்கள் தலைவர் தளபதி. 5000 கோடி 10,000 கோடி சம்பாரிச்சு ஜெயிலில் போய் உக்காந்து இருக்கிறதுக்கு இருக்கிறத வச்சுக்கின்னு காலத்தை ஓட்டின்னு மக்களுக்கு சேவை செஞ்சுக்கின்னு நாங்கள் காலத்தை ஓட்டுறது தான் எங்களுடைய கட்சி தமிழக வெற்றி கழகம். காலையில் நான் மிஞ்சி மிஞ்சி போனேன்னா 2 தோசை சாப்பிடுவோமா, இல்லை ஒரு 5-6 இட்லி சாப்பிடுவோம். மதியானம் ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட போகிறோம், நைட்டு ஒரு 5-6 இட்லி சாப்பிட போகிறோம். இது இருந்ததுன்னா ஒரு கார் இல்லை 2 கார், ஒரு வீடு 2 வீடு ஏதோ இருக்குதா, ஒரு வீடு இருக்குதா, சரி பிள்ளைங்களுக்கு ஒரு வீடு 2 வீடு. நான் இல்லை நான் என்னுடைய 50 வருட தலைமுறைக்கும் நான் சேர்த்து வைப்பேன் என்று சொன்னால் ஜெயிலில் போய் தான் நீங்கள் அந்த காலத்தை நீங்கள் கழிக்க வேண்டும். அதெல்லாம் எங்ககிட்ட கிடையாதுங்க. எங்ககிட்ட இப்போ எல்லாத்தையும் தலைவர் யார் யாருக்கிட்ட என்னென்ன சொத்து இருக்குதுன்றத சொத்து விபரத்தை மாமா கிட்டக்குதா, மச்சாங்கிட்டக்குதா, பிள்ளைகிட்ட இருக்குதா, பொண்ணுகிட்ட இருக்குதா, எல்லாத்தையும் எழுதி வாங்கி வச்சுக்கினார். ஏன்னா இந்த சொத்து மட்டும்தான் இருக்கணும், சொத்து கம்மியாகலாம ஒழிய அதிகமாகக்கூடாதுன்றதுல தெளிவாக மக்களுக்கு நான் வாக்கு கொட்டி கொடுத்துருக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதனால தான் சொன்னேன், நம்ம காலேஜ் அது, எப்போ வேணாலும் யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் சாப்பிடலாம், யார் வேணாலும் சீட்டு வாங்கிக்கலாம். அதனால நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. ஒரு நல்ல மனிதர், உண்மையாக நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நான் இருக்கிறேன், ராஜ்மோகன் இருக்கிறாரு, எங்ககிட்ட காலேஜ் அது இதெல்லாம் இல்லை. வாயால் நாங்கள் ஏதாவது சொல்லுவோம், கண்டிப்பாக தலைவர் சொல்லுவார், எங்கள் தலைவர் எங்களுக்கு செய்வார், நாங்கள் அதை உங்களுக்கு மக்களுக்கு கண்டிப்பாக செஞ்சுருவோம். ஆனால் அவர் உண்மையாகவே காலேஜ் வச்சிருக்கிறாரு, சொல்லிட்டு எங்கேயும் போக முடியாது, சொல்லிட்டு அவர் எங்கேயும் போயிட முடியாது. கண்டிப்பாக கல்யாணம் பார்த்தீங்கன்னா 25 இல்லை, நான் 50 கல்யாணம், நாங்கள் ஏன் 50 100 கல்யாணமே பண்ணிடுவார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா ஒரு மனிதரை பார்த்தாலே தெரியும் இவர்கள் செய்வார்களா இல்லை வாயால வடையை சுட்டுட்டு போவாங்களான்றது நல்லாவே தெரியும். அவர் வடையெல்லாம் சுடவே மாட்டாருங்க, சொல்றத கண்டிப்பா செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதராக மரிய வில்சன் அவர்கள் இருப்பார். நான் இதெல்லாம் நேரடியாகவே அவரை பார்த்தேன். இன்னைக்கு அவர் பேசும்போது ரொம்ப யதார்த்தமா அழகா பேசினாரு. என்னன்னா நல்லா அருமையா பேசுறீங்களா அப்படின்னு, காலேஜில் பேசி பழக்கங்கன்னாரு. ரொம்ப சந்தோஷம். இங்கே அரசியலுக்கு நல்லாவே 24 மணி நேரமா இந்த உங்களோடையே தான் அவர் இருந்துன்னு இருக்கிறாருன்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்களும் அவர் வரும்போது அந்த வரவேற்பு ஏச்சி நின்று கை தட்டும் போது உண்மையாகவே அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்ற சந்தேகமே இல்லை. எங்க சூறாவேலி பார்த்தீங்கன்னா தளபதி விலையில்லா விருதுங்கன்றது பல வருடங்களாக தினந்தோறும் 150 பேர் 200 பேருக்கு சாப்பாடு இன்னைய வரைக்கும் போட்டு கொண்டிருக்கிற ஒரு மாவட்ட செயலாளர் யார் என்று சொன்னால் அது சூறாவேலி. அதனால எங்க சூறாவேலி எங்க ஆளுங்கெல்லாம் சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அவ்வளோ சீக்கிரம் ஒரு ஆளை உடனே ஏற்றுக்கலான்னு நினைச்சிங்கன்னா அது கிடையாது. அவங்க யாரு ஏது என்னான்லாம் பார்த்துட்டு தான் எங்கள் ஆளுங்க எல்லாரும் ஏற்றுப்பாங்க. அதில் மரிய வில்சன் ரொம்ப சீக்கிரமாகவே ஏற்றுக்கினாங்க எங்கள் ஆளுங்க. ரொம்ப எனக்கு அது சந்தோஷமாகவே இருக்குதுங்க. உண்மையாகவே இப்போ ராஜ்மோகன்லாம் பேச்சு திறமை, அவர் எங்கே போனாலும் எல்லாரும் அவர் ஜெரால் என்ன சொன்னார்ல, உலகம் ஃபுல்லாக பேசுவார்னு, அவர் பேச்சிலே எல்லாரும் அவருக்கு டக்கு டக்குன்னு ஓட்டை போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் என் டி நகரில் தலைவர் முகத்தை காட்டி மட்டும்தான் என்னால் ஓட்டு வாங்க முடியும். கண்டிப்பாக நானும் எப்படியோ டி நகர் தொகுதியில் வெற்றி பெற்றுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அடிக்கடிக்கு நானும் என் தொகுதி நிலவரத்தை அடிக்கடிக்கு நானும் சொல்லிக்கணும் இல்லை, இதான் எனக்கு ஒரு சமயம் கிடைச்சிது, அதனால இந்த நேரத்தில் அதையும் நான் சொல்லிக்கிறேன்.
மேலும் காலேஜ் வச்சிருக்கிறாரு. 20,000 25,000 மாணவர்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க. வெளிநாட்டில் படிச்சுன்னு இருக்கிறாங்க, வெளிநாட்டில் பெரிய பெரிய வேலையில் இருக்கிறாங்க. இப்படிலாம் அவர் சொல்லும்போது உண்மையாகவே கல்வி செம்மலாக மரிய வில்சன் அவர்கள் திகழ்கிறார்கள் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன். ஆகவே தயவு செய்து தாய்மார்கள் யாரை பற்றியும் எதை பற்றியுமே நீங்க கவலைப்பட வேணாம். அவருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தயவு செய்து கொடுத்து பாருங்கள். இந்த ஆர்கே நகர் தொகுதி மிக சிறப்பாக இருக்கும். போதைப் பொருள் இல்லாத ஒரு ஆர்கே நகர் தொகுதியாக அவர் உருவாக்குவார். எல்லா இடத்துலையும் இப்ப தேர்தலில் அவருக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா அவர் எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா வச்சிருவார். அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. எங்களுக்கு கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குதுங்க. அதனால எங்களால் சிலதெல்லாம் செய்ய முடியாது. எல்லாமே தேர்தலுக்கு அப்புறம் தான் செய்ய முடியும். கண்டிப்பாக எங்களை தலைவர் அப்படிதான் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து மக்களுக்கு எதை செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் வாக்குறுதியாக கொடுக்க வேண்டும் சொல்லக்கூடிய ஒரு தலைவர் எங்கள் தலைவர் தளபதி. எங்களுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தளபதி தான். எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. இப்போ நீங்கள் சுறாவேலு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, ஏன்ப்பா நீயே வேட்பாளராக இருந்திருக்கலாமே அப்படின்னுட்டுன்னு. சுறாவேல் சொன்ன ஒரே விஷயம், தலைவர் யார் வேட்பாளராக சொல்கிறார்களோ அவரை நாங்கள் வெற்றி பெற செய்வோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல மாவட்ட செயலாளர் சுறாவேல். அவனுக்கு சுறாவேலுக்கு தகுந்த மாதிரியே ஒரு நல்ல மனிதரும் மரிய வில்சன் அண்ணன் கிடைச்சிட்டார். எடக்கு முடக்கெல்லாம் இல்லாம ஒரு நல்ல மனிதர் அண்ணன் வந்து மரிய வில்சன் வந்து கிடைச்சிட்டாரு. உண்மையாகவே சந்தோஷமா இருக்குது. ஏன் என்று சொன்னால், நான் உங்ககிட்ட உண்மையா இருக்கிறோமா, நீங்க எங்ககிட்ட உண்மையா இருக்கிறோமான்றது யாருக்கு தெரியும்னா கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம மனசுல என்ன நினைக்கிறோம். அந்த நல்ல மனசு சுறாவேலுக்கு இருந்ததுனால தான் இத்தனை வருடம் தளபதி பேரால் விலையில்லா விருதகம் ஆரம்பிச்சதுனால தான் மரிய வில்சன்ற ஒரு நல்ல மனிதர் சுறாவேலுக்கு கிடைச்சிருக்கிறாரு. தலைவர் அவரை இந்த சுறாவேலு கிட்ட நீ எப்படியாவது மரிய வில்சனை ஜெயிக்க வச்சு எட்டுன்னு வர வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. மக்களிடம் எப்படியாவது நீங்கள் சொல்லி விசில் சின்னத்துக்கு நீ வாக்களிக்க சொல்ல வேண்டியது உன்னுடைய கடமை என்று சொல்லி அவரை அனுப்பி வைத்தார். கண்டிப்பாக அடுத்த மாதம் 5ஆம் தேதி வில்சன் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பார். வரும்போதே நான் அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவேன், இது சரி வரும் இது சரி வராதுன்னு. எங்க ஆளுங்களை கிட்ட கூட நான் சொல்லுவேன். எங்க ஆளுங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கட்சியிலேருந்து வராங்கண்ணே, அவங்க நம்ம கிட்ட வந்து கட்சி வேலை செய்ய போறேன்னு சொல்றாங்க. டேய், அவங்க கட்சி வேலை செய்ய தாண்டா போறாங்க, நான் இல்லைன்னு சொல்லடா. 1 2 நாள் 3 நாள் கழிச்சு உன் பதவியை தாண்டா கேட்பாங்க, அதுக்கு தாண்டா வராங்கன்னு சொல்லுவேன். ஆளை பார்த்தவொடனே நான் ஓரளவுக்கு எனக்கு தெரியும். ஏன் என்று சொன்னால், தலைவர் தளபதி அவர்கள் யாரெல்லாம் உழைத்தார்களோ அவர்களுக்கு பதவி கொடுத்தார். யாரெல்லாம் உழைத்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தது மட்டுமல்லாமல் வேட்பாளராக அறிவித்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். பணம் காசு ஜாதி எதுவுமே பார்க்காம சீட்டு கொடுத்து இன்னைக்கு நிறைய பேரை மாவட்ட செயலாளர் ஒரு 80-85 பேருக்கு மாவட்ட செயலாளராக இருப்பவர்களுக்கு வேட்பாளராக அறிவித்த ஒரு கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் என்று இன்று தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற கட்சியெல்லாம் எனக்கு அதை கொடு இதை கொடு அதை போடு இதை போடு இதைன்னுவாங்க. எங்ககிட்ட நாங்களும் யாருக்கும் டீ நான் வாங்கி கொடுக்கல, அவங்களும் யாரும் நமக்கு டீ வாங்கி கொடுக்கல. யாரெல்லாம் உழைத்தார்களோ நேரடியாக தேர்வு செய்து தலைவர் தளபதி அவர்களை வேட்பாளராக நிறுத்தியவர் தான் நம்மளுடைய கழக தலைவர். மரிய வில்சன் அவர்களுக்கு கொடுத்தது உண்மையாகவே மிக மிக எங்களுக்கு எல்லோருக்கும் சந்தோஷம். ஆகவே ஆர்கே நகர் தொகுதி மக்கள் இந்த வாய்ப்பை தயவு செய்து, தாய்மார்கள் தயவு செய்து இந்த வாய்ப்பை வந்து விட்டுடாதீங்க. தமிழக வெற்றி கழகம் ஏன் என்று சொன்னால், தலைவர் முதலமைச்சராக ஆக வேண்டும் என்று சொன்னால் எங்களை போல் நாங்கள் 150 பேர் அளவுக்கு நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஆக வேண்டும். அப்போதுதான் தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக ஆவார்.
அதற்கு வில்சன் அவர்களை நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே இங்க இருக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சொந்த பணத்தில் செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர் யார் என்று சொன்னால் அது மரிய வில்சன். ஆகவே அவருக்கு நான் மீண்டும் மீண்டும் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன், எங்களுடைய வெற்றி சின்னமான விசில் சின்னத்திலே அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.